Welcome students. Last class we have seen methods of measuring national income. தேசிய வருவாயை அளவிடும் முறைகள் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா GDP by sum of spending, factors, income or output. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, செலவுகள், காரணி வருவாய், உற்பத்தி, கூட்டு முறை, இதை பற்றிலாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா ப்ராடக்ட் மெத்தட் பார்த்தோம். ப்ராடக்ட் மெத்தட்னா உற்பத்தி முறை அப்படின்ற டாப்பிக்கை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுடே we are going to see precaution. ஸோ இதனுடைய முன்னெச்சரிக்கைகள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளில் இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் 32 கொஷின் நம்பர் 32. It is very important question, so study well students. First precaution means முன்னெச்சரிக்கைகள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். The product method is followed in the underdeveloped countries, but it less reliable because the margin of error in this method is large. In India, this method is applied to agriculture, mining and manufacturing, including handicrafts. அதாவது பின்தங்கிய மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் உற்பத்தி கையாளப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பிழைகள் அதிகம் வர வாய்ப்பு உண்டு. இந்தியாவில் இம்முறை விவசாயம், அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம், மைனிங்னா என்னென்னா சுரங்க தொழில், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி அதாவது தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறது, மற்றும் இன்க்ளூடிங் கிராஃப்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது கைவினை பொருட்களும் இத்துறைகளில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டபுள் counting is to be avoided under value added method. அதாவது ஒரே பொருள் பல இடங்களில் மதிப்பிடப்படும் வாய்ப்பு இம்முறையில் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனி commodity which is the either raw materials or intermediate good for the final production should not be included. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இறுதி உற்பத்திக்கு எந்த ஒரு பொருள் மூலமாகவோ அதாவது எந்த ஒரு பொருள் மூலப்பொருட்களாகவோ அல்லது இடைநிலை பொருட்களாகவோ இருத்தல் அப்பொருளின் உற்பத்தியை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்காக உதாரணத்துக்காக என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் yarn as cost and value of yarn in cloth and that of the cloth in garments. At every stage value added only should be calculated. அதாவது உதாரணத்துக்கு ஜவுளியின் விலைக்குள் துணியின் விலையும், துணியின் விலைக்குள் நூலின் விலையும், நூலின் விலைக்குள் பஞ்சின் விலையும் உள்ளது. எனவே பஞ்சு, நூல், துணி, ஆடை ஆகியவற்றின் மொத்த மதிப்பினை கூட்டுவது பல முறை கணக்கின் சேர்த்தல் என்று பிழை வகுக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா த வேல்யூ ஆஃப் அவுட்புட் யூஸ்டு ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் ஷுட் பி கவுண்டட் வைல் த மெஷரிங் நேஷ்னல் இன்கம். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் மதிப்பையும் தேசிய வருவாய் கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் இன் த கேஸ் ஆஃப் த ட்ரபிள் goods sale and purchase of second hand goods, for example free owned cars,
ஷுட் நாட் பி இன்க்ளூடட். அதாவது இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட நீடித்த ட்ரபிள், அதாவது ட்ரபிள்னு சொல்லுவாங்க, நீடித்த அப்படின்றது ட்ரபிள், பொருட்களின் வாங்குதல் மற்றும் விற்றல் ஆகியவை பண மதிப்பை தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்னால் செல்ஃபோன், அதாவது கைபேசி, கார் போன்ற பொருட்கள் வந்து இம்முறையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அல்லதுக்கு அதற்கு மேல் விற்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் நெக்ஸ்ட் டாபிக், இன்கம் மெத்தட், ஃபேக்டர், ஏர்னிங் மெத்தட். அதாவது வருமான முறை அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபேக்டர், ஏர்னிங் மெத்தடு, எந்த மாதிரியான லாபம்லாம் வந்து லாபத்துக்கான காரணிகள் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். திஸ் மெத்தட் அப்ரோச்சஸ் அந்த நேஷ்னல் இன்கம் ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் சைட். அதாவது வருமான முறை என்பது தேசிய வருவாய் கணக்கிடல் பகிர்வு பகுதியிலிருந்து அணுகப்படுகிறது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்டர் திஸ் மெத்தட் நேஷ்னல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை த ஆடிங் அப் ஆல் த இன்கம்ஸ் and generated in the course of the producing national product. அதாவது உற்பத்தி நிலையில் உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து வித ஊதியங்களையும் கூட்டி தேசிய வருமானத்தை வந்து கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னுக்கானா வருமான முறை காரணிகள் சம்பாதிக்கும் முறை என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட், அதாவது கணக்கிடுவதன் நிலைகள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வந்து இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். த என்டர்பிரைசஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ். அதாவது மொத்த நிறுவனங்களும் என்ன பண்ணாங்கன்னா வெவ்வேறு தொழில் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன அப்படி சொல்கிறாங்க. தென் செகண்டு, ஃபேக்டர் இன்கம் ஆர் த grouped under labor income, capital income and mixed income. அதாவது காரணிகளின் வருவாய் மூன்று வகை இனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னாக்கா லேபர், உழைப்பாளர் அப்படின்றது. ரெண்டாவது இன்கம், அதாவது உழைப்பாளர்கள் வருமானம் அப்படி சொல்கிறது. ரெண்டாவது வந்து கேபிட்டல் இன்கம் அப்படின்றாங்க, மூலதன வருமானம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து மிக்சட் இன்கம், கலப்பு வருமானம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், நேஷ்னல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் as the domestic factor income plus net factor incomes from the abroad. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டு, உள்நாட்டு காரணிகள் வருவாய்களுடன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிகர வருவாயை கூட்டுவதன் மூலம் தேசிய வருவாயை கணக்கிடப்படுகிறது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் நெக்ஸ்ட்டு லுக் அட் த பாக்ஸ். y is equal to w plus r plus i plus r plus by plus bracket r minus p bracket. அதாவது டபிள்யூன்றது வந்து வேஜஸ் அப்படின்றாங்க, கூலி. ரெண்டாவது வந்து ஆறுன்றது ரெண்ட், வாடகை. ஐன்றது வந்து இன்ட்ரெஸ்ட்னா வட்டி அப்படி சொல்கிறது. இதில் பை ஆர் ப்ராஃபிட் அப்படின்றாங்க. இதை வந்து என்னென்னா லாபம். ஆறுன்றதுனா எக்ஸ்போர்ட் அண்டு பின்றது வந்து என்னென்னா இம்போர்ட் அப்படின்றாங்க, இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்றது. Are you understand students? Then next topic, the expenditure method, outlay methods. அதாவது இதில் அடுத்தபடியாக என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா செலவு முறை வந்து கொடுத்துருக்காங்க. Under this method, the total expenditure
incorrected by the society in a particular year is added together. அதாவது இம்முறையில் வந்து ஒரு ஆண்டில் வந்து சமுதாயத்தில், அதாவது சொசைட்டின்னு சொன்னோம், சமுதாயத்தில் வந்து என்ன பண்ணுதுனாக்கா, சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவு அனைத்தையும் கூட்டி தேசிய வருவாயை வந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டு கால்குலேட்டட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சொசைட்டி இட் இன்க்ளூடஸ் த பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் on the consumption as well as the capital goods and net export symbolically அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, தனிநபர் சுய நுகர்வு செலவுகள், நிகர உள்நாட்டு முதலீடு, அரசின் கொள்முதல் செலவு, முதலீட்டு பொருள் வாங்கும் செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி போன்ற அனைத்து செலவுகளையும் கூட்டி செலவு முறையை தேசிய வருவாய் என கணக்கிடப்படுகிறது. Are you understand? Look at the box. GNPனா Gross National Product. அதுக்கப்புறம் வந்து is equal to C plus I plus G plus bracket X minus M. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சின்னா என்னென்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க, தனியார் நுகர்வு செலவு அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து ஐன்றது வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க, தனியார் முதலீட்டு செலவு அப்படின்றது. மூணாவது வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க, அதாவது அரசின் கொள்முதல் செலவு அப்படின்றது. எக்ஸ் மைனஸ் எம் சீக்வல் டு நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்றாங்க, அதாவது எக்ஸ் மைனஸ் எம்ன்றது வந்து என்னென்னா நிகர ஏற்றுமதி அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஸ்டடி வெல் ஸ்டூடெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக், that's all student. Tomorrow we will meet next topic. Thank you.